ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவா வீட்டுக்கு வந்ததுமே நடந்த எல்லா விஷயத்தையும் ரகுராம் கிட்ட சொல்லவும் ரகுராம் அப்படியே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ ஆனால் என்னை எதிர்த்து இந்த மாதிரிக்கு பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சிவா. சொல்ல பொண்ணைக்கு இன்னுமேலும் என் பொண்ணை தவிர எனக்கு யாருமே கிடையாது, எல்லாருமே எனக்கு துரோகியாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ரகுராம். அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்காம எதுக்காக இப்படி சிவா தம்பியை போட்டு நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இதில் பற்றி நீ எதுவுமே பேச வராத, நான் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். சொல்ல பொண்ணைக்கு சிவாவை மாற்றினது நீயும் உன் தங்கச்சி பொண்ணு இருக்கால மாயா, இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முழு காரணமும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படின்னு ரகுராம் சொல்லவும், அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறத கேளுங்கண்ணா, அண்ணி மேலேயும் மாயா மேலேயும் எந்த தப்புமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்க இந்த குடும்பத்துக்கு நல்லது தானே செய்திருக்காங்க. அப்படிங்கவும், பாத்தியா ஒன்றையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றிட்டாங்களா, இதுக்கு பிறகு என் முகத்திலே நீ முழிக்காத அங்கேருந்து போயிரு அப்படிங்கவும், அப்போ சிவா கதறி அழுறாங்க. அப்போ ரகுராம் காலில் விழுந்து அவங்க சொல்கிறாங்க, அண்ணா நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது நீங்கள் கேட்டு நடங்கண்ணா. சொல்ல போனாக்கி இந்த புவனேஸ்வரி மட்டும் அந்த பதவியில் வந்திருந்தானா நம்ம குடும்பத்தை இல்லாமல் ஆக்கியிருப்பானா, அது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பதவிக்கு நான் சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். அதை ஏன்னா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சிவா சொல்லவும், இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, நான் கேட்குற நிலமையில இல்லை, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க. இந்த வீட்லேயே என் பொண்ணு மட்டும்தான் எனக்காக இருக்கிறா, வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானகி ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்குங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? சொல்ல போனாக்கி உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு கொஞ்சமாவது நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? நான் உங்கள் கூட இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துருக்கிறேனே, நான் அப்போ எது ரைட்டாக எதை தப்பாக செய்வேன்னு சொல்லி கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தானே பண்ணியிருப்பேன். அதையே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களை எதிர்த்து நான் பேசுகிறேன், எதிர்த்து நான் ஏதோ செய்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் தான் செய்வதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசவோ இல்லை நீ என்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கோ நான் எதுவுமே கேட்க நான் தயாராக இல்லை. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க, யாருமே என் முகத்தில் முழிக்காதீங்க அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இப்போ மாயா சொல்கிறதுக்காக வராங்க. பெரியப்பா கொஞ்சம் நீங்கள் கேளுங்க பெரியப்பா, எல்லாமே நம்ம குடும்பத்துக்கோட நல்லதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கிறோம், அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க பெரியப்பா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ எதுவுமே என்கிட்ட பேசாத, நான் உன்னை என் பொண்ணு மாதிரிக்கு தானே நினச்சிட்டு இருக்கிறேன். சொல்ல பொண்ணைக்கு என் பொண்ணோட ஒரு படி மேலே தான் உன்னை வச்சுருந்தேன். ஆனால் நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணமே, நீ தான், உன்னால தான் இந்த குடும்பமே இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே பத்மாவும் அங்கே வந்துருந்தாங்க. அவங்க தரப்பில் அவங்களும் கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி பத்மா பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பத்மா அப்படியே ஒதுங்கி போய் நின்றுடுறாங்க. அப்போ அவங்க ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், யாரும் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, எல்லாரும் தயவு செய்து என்னை தனிமையில் விடுங்க அப்படிங்கவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சொல்ல பண்ணாக்கி கொஞ்சம் கூட எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே, அப்போ 25 வருஷமாக நான் உங்கள் கூட வாழ்ந்துருக்கிறேன்னு நீங்கள் என்ன தான் என்னை பற்றி புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உடனே ரகுராம் ஜானகியை பார்க்குறாங்க. அப்போ ஜானகி அழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம குடும்பத்தோட நன்மைக்காகவும் அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா? அதை சொல்லவும் என்னை விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு ரகுராம் சொல்லவும், உடனே மாயா ஜானகி சொல்கிறதுக்காக வரும்போது தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்புறமா நான் எதை தான் நம்புறதுக்கு? ஆக மொத்தம் யாரும் என் முகத்தில் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ரகுராம் அவங்க ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அடுத்து ஜானகி மாயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாயா, நம்ம எல்லா உண்மையும் பேசாமல் நம்ம சொல்லிடலாம், பாரு அவர் எந்த அளவுக்கு ஒன்றுமே புரிஞ்சுக்காம அவர் பேசிட்டு இருக்காரு, இப்படியே போனாக்கி இந்த குடும்பம் எந்த நிலைமையில போகுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, நம்ம பேசாம எல்லா உண்மையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லவும், பெரியம்மா பெரியப்பாவோட நிலைமை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அவர் ஏற்கனவே நெஞ்சு வலியில இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொன்னோம்னா கண்டிப்பாக அவரால் தாங்கிக்க முடியாது, அவரோட உயிருக்கே ஆபத்தாயிரும், அதனால தானே சொல்ல வேண்டாம்னு நம்ம சொல்லாமல் வச்சிருக்கிறோம், அதனால நான் சொல்கிறத கேளுங்க, இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கவும், ஆமாம் மாயா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, நம்ம என்னவோ
சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்கிற நிலைமையில இல்லையே அப்படிங்கும்போது சீக்கிரத்திலேயே வந்து பெரியப்பா இது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து அவர் நம்ம பக்கம் தான் இருப்பார். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெரியம்மா, எந்த நடந்தாலும் சரி தான், ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இங்கே வந்து பத்மாவை தான் காட்டுறாங்க. பத்மா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே சீனு வராங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சீனும் வந்து மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒன்னால் அந்த குடும்பத்துக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சுது, ஒன்னால் சும்மாவே இருக்க முடியாத என்ன, ஏற்கனவே மாமா அந்த பதவி வேண்டான்னு சொல்லிட்டு தானே ஒதுங்கி வந்திருக்கிறாரு, அப்புறமா எதுக்காக நீ வந்து சிவா மாமாவை அழைச்சிட்டு போன, எதுக்காக உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த 40 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணிவிட்டு உன் முகத்தில் தூக்கி வீசி அடுத்த நிமிஷமே உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பிவிடணும், நான் சீக்கிரத்திலே வந்து இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் வந்து அவங்க தரப்புக்கு மாயாவை போட்டு திட்டிட்டு போகிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து கண் கலங்கி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. டே, லவ் பண்ணும் போது எப்படிலாம் என்னை லவ் பண்ணுன சொல்ல பொண்ணாக்கி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி இருந்தால் கூட நீ தாங்கிக்க மாட்டியே, ஆனால் இன்றைக்கி என்னென்னா என்னை வீட்டை விட்டு நீ போக சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே ஜானகியும் தனாவும் வராங்க. அப்போ அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க, மாயா இது எல்லாமே வந்து நீ தனாவுக்காக தானே செய்துட்டு இருக்கிற, ஆனால் அதை புரிஞ்சிக்காம எல்லாருமே இந்த வீட்டில் உள்ளவங்க அவ்வளோருமே உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்களாம்மா, ஆனால் இதை பார்த்துட்டு எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, சீனை வந்து எப்போவுமே என்னை இப்படி தானே கிண்டலாக பேசிட்டு போவான், அதே மாதிரிக்கு தான் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற, உன்னுடைய நிலைமை எனக்கு புரியாமே இருக்குது, சொல்ல போனாக்கி சீனு வந்து 40 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து உன்னை இந்த வீட்டை விட அனுப்பி விடுறதுல மும்முரமாக இருந்துட்டு இருக்கிறான், அது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீனு அதெல்லாம் செய்ய மாட்டான், அது நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ தனா வந்து அவங்க மாயாவோட கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் அழுறாங்க. அடுத்து மாயா ஒரு முடிவு எடுக்கிற